உலகின் குற்றங்கள். இதன் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவனுக்கு நாளிதழ் படிக்கும் வழக்கம் 16 வருஷங்களாக உள்ளது. பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும்போது அவனது அப்பா நாளிதழ் படிக்கும் வழக்கத்தை கட்டாயமாக்கினார். தினசரி காலையில் நாளிதழ் படிக்க வேண்டும் என்பது அவருக்கு அந்த நாட்களில் விருப்பமாக இல்லை. ஆனால் சில மாதங்களிலே அது பழக்கமாகி போனது. பின்பு அவனாக விரும்பி ஆங்கில நாளிதழ் வாங்க துவங்கினான். கடந்த சில வருடங்களாக வெறும் பழக்கத்திற்காக மட்டுமே அவன் தினசரி பேப்பர்களை வாங்குகிறான். ஆனால் படிப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. எப்போதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவன் நாளிதழ் அவசரமாக புரட்டுவான். சில நிமிஷங்களில் சலிப்பாகிவிடும். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு காலை அவன் நாளிதழை புரட்டும்போது ஒரு கொலை பற்றிய செய்தியை படித்தான். புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டிருப்பது. அந்த கொலைக்கும் தனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தான். நேரடியாக இல்லை என்ற போதும் மறைமுகமாக சம்பந்தம் இருக்கத்தானே செய்கிறது என்று நினைத்தபடியே அந்த பக்கத்தை புரட்டினான். அதில் 6 கொலை செய்திகள் இருந்தன. அந்த கொலைகளுக்கும் தானே காரணமானவன் என்ற எண்ணம் அவனுக்குள் உருவானது. அன்றொரு நாளில் அவன் தினசரியில் வந்திருந்த 29 கொலைகளுக்கு அவன் தன்னை காரணமானவனாக எண்ணிக்கொண்டான். அந்த எண்ணம் அவனை மிகவும் வருத்தியது. உலகில் நடைபெறும் குற்றங்களும் நமக்கும் நடுவில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எப்படி மனிதர்கள் நம்புகிறார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது. அவன் அன்று முதல் நாளிதழின் அத்தனை குற்றங்களுக்கும் தானே பொறுப்பாளி என்று எண்ணி வரத் துவங்கினான். அந்த எண்ணம் அவனது தினசரி வாழ்க்கையை புரட்டி போட்டது. எண்ணிக்கையற்ற கொலைகள், வன்முறைகள் செய்துவிட்டு எதுவும் அறியாதவன் போல நிம்மதியாக மெஸ்ஸில் சாப்பிட்டுவிட்டு வாழ்வது அவனுக்கு குமட்டி கொண்டு வர துவங்கியது. அதற்காக அவன் நாளிதழ்களை வாங்குவதை நிறுத்தவில்லை. மாறாக தினசரி வெளியாகும் எல்லா நாளிதழ்களையும் வாங்கி வர துவங்கினான். குற்றம் பற்றிய செய்திகளை மட்டும் தனித்து எடுத்து ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து குற்றங்களின் பொது ஒழுங்கினை அறிந்து கொள்ள துவங்கினான். பிறகு ஒரு குற்றம் போல இன்னொரு குற்றம் ஏன் நடக்கிறது? சம்பந்தமில்லாத 2 மனிதர்கள் 2 ஊர்களில் ஒரே மாதிரி குற்றத்தில் எப்படி ஈடுபடுகிறார்கள் என்று வியந்தான். இறந்து போன மனித முகங்கள் யாவும் ஏன் ஒன்று போல இருக்கின்றன என்று துக்கம் கொண்டான். இந்த உணர்ச்சி நிலை பெருக பெருகத்தான் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்ற எண்ணம் மேலோங்க துவங்கியது. அதற்கு மன்னிப்பே கிடையாது என்றும் அவன் உணர்ந்தான். பின்னொரு நாள் கடற்கரையில் மனம் வெம்பி தனித்திருந்த போது இருட்டில் ஒருவன் சொன்னான், மனித விருப்பங்களில் மிக முக்கியமானது குற்றம். அது ஒரு இரகசிய விளையாட்டு. குற்றம்தான் மனித முன்னேற்றத்தின் முதல் படி. இதை கேட்ட மறுநிமிடம் அவன் மனது காற்று போன பலூன் போல சுருங்க துவங்கியது. அவன் தனக்கும் உலகிற்குமான அந்த தொடர்பிழை அருந்து போவதை உணர்ந்தான். உடனே கிளம்பி தன் அறையில் சேகரித்து வைத்த அத்தனை குற்றச்செய்திகளையும் தீ வைத்து எரித்தான். இப்பொழுது அவனாக நாளிதழ்களை வாங்குவதில்லை. ஆனால் நூலகங்களிலோ பொது இடங்களிலோ யாராவது நாளிதழ் வைத்திருந்தால் மறக்காமல் கேட்டு வாங்கி படிக்கிறான். குற்றங்களிடமிருந்து அவன் கற்றுக்கொள்ள துவங்குகிறான். ஒரு நாள் அவன் குற்றவாளியாகவோ அல்லது பெரும் சாதனையாளராகவோ இதே நாளிதழில் இடம்பெறக்கூடும் என்ற சாத்தியம் சம விகிதத்தில் இருக்கிறது. முற்றும்.